கேமரா வாங்குறது ஒரு தனி சுகம். பட் அதை நம்ம வாங்கிட்டு அந்த கேமரா கியரை வந்து நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோம், அது வர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்றது வேற ஒரு கதை. ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக இந்த வீடியோ வந்து பார்ட் 2 அண்ட் இதில் அந்த 6 lakhஸில் நான் பாக்கி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எங்கே போயிருக்கு அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவிலே இருக்கிறதுலே முக்கியமான பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிரர்லெஸ் கேமரா. பார்ட் 1ல் நான் கிட்டத்தட்ட 3,81,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் எவ்வளோ டேமேஜ் ஆச்சு, எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு அப்படின்றத அந்த வீடியோட எண்டில் போட்டுருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 10 மேஜர் பர்ச்சேஸை பார்க்க போகிறோம். அதில் 2 கேமரா பேக் இருக்குது, கண்டிப்பாக மிரர்லெஸ் கேமரா இருக்குது. கேமரா வாங்குறதோ கேமரா கியர் வாங்குறதோ ஆக்சுவலாக ஈஸி கிடையாது, நிறையா நம்ம தாட் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆல் த மோர் டிஃபிகல்ட். ஏன்னா நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கேம் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ முடியும் போது நான் வந்து கற்றுக்கிட்ட 3 லெசன் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இன்டர்நெட்டில் இந்த மாதிரி வீடியோ இல்லை, அன்பாக்சிங் பார்க்கலாம், நீங்கள் ரிவ்யூ பார்க்கலாம், பட் ஒரு ஃபோட்டோகிராஃபரோட கம்ப்ளீட் ஜேர்னி அப்படின்றத கேப்சர் பண்ணுற மாதிரி வீடியோ இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதோட ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போஸ்ட் பண்ணிவிட்டு பார்ட் 2 பண்ணுறதுக்குள்ளே நான் 2 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த பர்ச்சேஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோ எண்டில் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ல் எங்கே முடிச்சோமோ அங்கேருந்து டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் மென்ஷன் பண்ண மாதிரி வீடியோ வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது. இதனால் வந்து வீடியோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா அந்த டைமில் பார்த்தேன். அண்ட் வந்து யூடியூப்பில் வந்து பர்டிகுலராக ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஆக்சுவலாக ஒரு டைம் லேப்ஸ், ஹிமாலயாஸ்லேயோ லடாக்லேயோ ஒரு நல்ல டைம் லேப்ஸ். அண்ட் அது வந்து சூப்பராக இருந்தது, கலர் பயங்கரமாக இருந்தது, 4K குவாலிட்டி இருந்தது. என்ன கேமரா அப்படின்னு பார்த்தா கோப்ரோன்னு போட்டிருந்தது. சினிமேட்டிக் வீடியோ பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து சூஸ் பண்ண கேமரா வந்து கோப்ரோ. ஸோ மறுபடியும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இந்த கோப்ரோ வச்சு ஒருத்தங்கனால இவ்வளோ நல்லா வந்து வீடியோ எடுக்க முடியும்னா நம்மளாலையும் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி கோப்ரோவில் அப்போ வந்து 2 மாடல் இருந்தது. ஒன்று வந்து பேசிக் மாடல், இன்னொன்று அட்வான்ஸ் மாடல். பேசிக் மாடலில் வந்து வாங்கி அதில் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அண்ட் கண்டிப்பாக சினிமேட்டிக் வீடியோஸ் அண்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தீவிரமான முடிவில் வந்து இந்த கோப்ரோ கேமரா வாங்கினேன். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கேமராவோட பேரே வந்து ஆக்ஷன் கேமரா தான். இது வந்து ரெகுலர் வீடியோ எடுக்கிறத விட ஆக்ஷன் கேமரா, ஆக்ஷன் மொமெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகிற ஒரு கேமரா. இதோட சைஸே பார்த்திங்கன்னா இவ்வளோன்னு தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பைக் ஓட்டுறீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்க, இல்லை ரன் பண்ணி ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மாட்டிட்டு இந்த கேமரா யூஸ் பண்ணலாம். இந்த கேமராவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஷேக்கை வந்து பயங்கரமாக மினிமைஸ் பண்ணுறது. ஸோ நான் சொன்ன ஒரு வீடியோ பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது, அது இந்த கேமரா தான் எடுத்திருந்தாங்கன்னு. அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ அப்படி இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து எடிட்டிங். ஸோ வீடியோ வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ப்ராடக்டே கிடையாது. நீங்கள் வந்து வீடியோ எடுத்திங்கன்னா அது எவ்வளோ தூரம் எடிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கேமரா வந்து இவ்வளோ நல்லா வீடியோ எடுக்குது அப்படின்னு அந்த கேமராவை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்ற அடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேமராவோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 10,000 to 12,000 இருந்தது. ஆக்சசரிஸ் இதெல்லாம் சேர்த்து வாங்கும்போது 15,000. நான் சொன்ன மாதிரி இதுதான் என்னோடய வேஸ்டேஜ் ப்ராக்கெட். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றனால இந்த காஸ்ட் வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரெடியாக இருந்தேன். அதனால் இந்த கேட்டகரியில் தான் நான் நிறையா மணி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா, அதுதான் மெயின் பாயிண்ட். ஆக்ஷன் கேமராவாக இருந்தாலும் இதில் வந்து 180p 60 frames per second எடுக்கலாம், 4K வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், பேனராமா எடுக்கலாம். அண்ட் அட்ராக்டிவான 2 விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து டைம் லேப்ஸ் எடுக்கலாம், இன்னொன்று வந்து ஒரு லெவல் வரைக்கும் இதை வந்து அண்டர் வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது போக இது வந்த டைமில் இதுக்கு ப்ளூடூத் வைஃபை கனெக்ஷன், ஸோ நீங்கள் வந்து ஃபோன்லேருந்து ஒரு ஆப் வச்சு இதை ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரெக்ரெட்டபிளான பர்ச்சேஸ் தான், இதை நான் யூஸே பண்ணல. ஸோ இதோட ப்ரோஸ் அல்லது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பர்பஸ்க்கு யூஸ் ஆகலை, பட் இது வந்து ஒரு யூனிக்கான பெர்ஸ்பெக்டிவ். இதை வச்சு யூனிக்கான சில ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இவ்வளோ சின்ன கேமராவில் இவ்வளோ காஸ்ட்டில் வந்து இந்த பேக்கேஜ் கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ கான்ஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னலி இது வந்து என்னால் எங்கேயுமே யூஸே பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு லக்ஸுரி பர்ச்சேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கோப்ரோ வீடியோன்னு இன்றைக்கி நீங்கள் போட்டாலுமே வந்து கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக ரிச் கிளாரிட்டி உள்ள வீடியோஸ் தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் எடிட் பண்ண முடியுன்றதை பொறுத்தும் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே இந்த கோப்ரோ கேமராஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இது போக காம்படிஷனாக நிறையா வந்துடுச்சு. DJIயில் ஆக்ஷன் கேமராஸ் இருக்குது. ட்ரோனோட ஒரு பெரிய யூஎஸ்பி அல்லது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் பெர்ஸ்பெக்டிவ். ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு யூனிக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா பாராட்டப்படும். ஆப்வியஸாக நீங்கள் ஃப்ளை பண்ணி மேலேருந்து ஒரு வியூ காட்டுறனால அது வேறு எங்கேருந்தும் யாருனாலையும் பார்க்க முடியாது.
அதனால ட்ரோன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அட்ராக்டிவான விஷயம். அண்ட் அந்த டைமில் 2016-17 ஆரம்பிச்சு வெட்டிங் ஷூட்டில் ட்ரோன் கேட்காத ஆளே கிடையாது. அண்ட் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லையுமே வந்து பில்டிங்கை வந்து மேலேருந்து காட்டுறது, பில்டிங்கை சுற்றி காட்டுறது, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரோன் வந்து தேவைப்பட்டுச்சு. அண்ட் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்ரோன்ஸோட காஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 lakhலேருந்து தான் மினிமம் ஆரம்பிச்சு. நல்ல ட்ரோன் வாங்கணும்னா 1.5 to 2 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ட்ரோனை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அது வந்து நம்ம ஃப்ளை பண்ணி எங்கேயாவது போய் மாட்டிக்குது, ஏதாவது அதுக்கு கிராஷ் ஆகுது, அது வந்து பறக்கிற இடம் வந்து பெர்மிஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதனால நான் வந்து டைரெக்டாக ட்ரோனை வந்து ஒரு சாய்ஸாக பார்க்கல. அண்ட் அட் த சேம் டைம் ப்ரொஃபஷ்னலி ட்ரோன் வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரொம்ப ஒரு லக்ஸுரியான ப்ராடக்டாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரோனை வந்து சூஸ் பண்ணேன். இந்த ட்ரோனோட காஸ்ட்டும் கம்மி. அண்ட் ஆக்சுவலாக அந்த பேரை வந்து நான் ஒத்து பார்த்துருக்கணும். இந்த ட்ரோனோட பேர் வந்து டெல்லோ. இதோட பேரே வந்து டாய் ட்ரோன் தான். ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் டிசிஷன் இதை வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் வீடியோவோட நெசசிட்டி இருந்தது. அண்ட் ஒரு ப்ராப்பர் ட்ரோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சீப்பரான ட்ரோன் வந்து நம்ம வந்து வாங்கி ஃப்ளை பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு பழகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வாங்கினது தான் இந்த ட்ரோன். இந்த ட்ரோனோட காஸ்ட் நோ சர்ப்ரைஸ், நான் சொன்ன மாதிரி 10 to 12K தான் இருந்தது. ஆக்சஸரிஸோடு சேர்த்து ஒரு 15K வந்தது. இது வந்து DJI பிராண்டோட ட்ரோன். ஸோ காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அஃபோர்டபுள் தான். இந்த ப்ராக்கெட்டில் தான் நான் நிறைய மணி வேஸ்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ இது வந்து வாங்குறதை பற்றி பெருசாக யோசிக்கல. நான் என்ன பிளான் பண்ணேன், கோப்ரோ வீடியோ ஒரு பக்கம், ட்ரோன் ஒரு பக்கம், இதை வச்சு நம்ம வந்து சூப்பராக வீடியோ எடுக்கலாம், வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், அதை மறந்துடாதீங்க. அந்த ஒரு செல்ஃப் சேலஞ்சோடு தான் இதை வாங்கினேன். ஸோ ட்ரோன் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் டைம் எவ்வளோ நேரம், அது வந்து ஃப்ளைட் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது, மெமரி கார்டு என்ன மாதிரி ஸ்லாட் இருக்குது அப்படின்றது தான். இப்போ இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளையிங் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரிக்கு வந்து 13 minutes தான். ஸோ நம்ம ஃப்ளை பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் ஆகுது நம்ம வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணாமல் ஃப்ளை பண்ணோம் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா பேட்டரியோட வேறு அதை வாங்கினேன். அண்ட் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட்டே கிடையாது. நீங்கள் வந்து ஃபோனில் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணி ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வீடியோ வந்து உங்கள் ஃபோனில் தான் ஸ்டோர் ஆகும். குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5 MP தான் இந்த கேமரா, அண்ட் வீடியோ வந்து 720p தான் எடுக்க முடியும். ட்ரோனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா எவ்வளோ ஹைட் அது பறக்க முடியும் அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஹாரிசான்டலி பறக்க முடியும்னு பார்க்கலாம். இது வந்து ஹைட் பார்த்திங்கன்னா வந்து 10 meter தான் போகும். அண்ட் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 100 meters வரைக்கும் தான் போகும். ஸோ இதோட ப்ரோஸ் அல்லது ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இது ஒரு டாய் ட்ரோன். ஸோ ஃப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருந்தது. இப்போ யூஸ் பண்ணால் கூட அந்த ஃப்ளை பண்ணுற ஒரு த்ரில் வந்து கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட். அண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரோனுக்கு வந்து பெர்மிஷன் நீங்கள் ஒன்றும் பெருசாக வாங்க தேவையில்லை. ஏன்னா இது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது, ஒரு ஹைட்டுக்கு மேலே போகாது. அண்ட் நீங்கள் ட்ரோன் ஃப்ளை பண்ணுறீங்கன்னா அது என்ன ட்ரோன்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ட்ரோன்னாலே திரும்பி பார்க்குற ஒரு அட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக, ஒரு க்யூரியாசிட்டி வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். இதோட மைனஸ் அல்லது கான்சன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு அன்ரிலையபிள். நான் வந்து செட்டிநாடில் போய் இந்த ட்ரோனை வந்து பறக்க விட்டேன். செட்டிநாடில் வந்து நிறையா வீடு வந்து பூட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் இந்த ட்ரோன் வந்து மாட்டிச்சு. வேறு வழி இல்லாமல் செவரேறி குதிச்சு தான் இந்த ட்ரோனை வந்து ரெஸ்கியூ பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் வந்து பெருசாக எங்கேயும் வந்து ஃப்ளை பண்ணல. இது போக டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெமரி கார்டு ஸ்லாட்டே கிடையாது. ஃபோட்டோஸும் சரி வீடியோஸும் சரி ரொம்ப லோ ரெசல்யூஷன், லோ லைட்லலாம் வந்து சுத்தமாக தெரியாது. பேட்ரி ரொம்ப குவிக், 13 minutesலாம் ஃப்ளை பண்ணுற மாதிரி தெரியல. அதோட குவிக்காக வந்து பேட்ரி வந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் ரொம்ப லைட்டாக இருக்கிறனால லைட்டாக காற்று அடித்தாலே இது எங்கேயாவது போய் மாட்டிக்கும். ஸோ ஹைலி ரிஸ்கி இதை ரெஸ்கியூ பண்ணுறது. ஸோ என்னோடய லிஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் அடுத்து நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அந்த டைமில் வீடியோ ட்ரெண்ட் ஆனது இல்லாமல் ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் போர்ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. என்னோடய ஃபோட்டோகிராஃபி லேர்னிங் வந்து 90 to 95% பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லேயும் யூடியூப்பில் தான் பண்ணேன். நீங்கள் இப்போ போய் ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் டெக்னிக் அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3 நாள் வீடியோவில் மேக்மாட் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு இதோட மார்க்கெட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பேசிக்காக என்னென்னா, ஃப்ளாஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா டைமும் டைரெக்டாக அடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் டைரெக்டாக அடித்தா ஃப்ளாஷ் வந்து ரொம்ப ஹார்ஷான லைட் கொடுக்கும். அதனால் அந்த லைட்டை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அம்ப்ரெல்லா அல்லது ஒரு சாஃப்ட் பாக்ஸ் பார்ப்பீங்க. என்னென்னா ஃப்ளாஷ் இருக்கும், அந்த ஃப்ளாஷை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சாஃப்ட் ஆக்குறதுக்கோ இந்த மாதிரி மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாடிஃபையரோட ஒரு ரொம்ப மினிமைஸ்ட் அண்ட் சின்ன டிசைன்டு வெர்ஷன் தான் இந்த மேக்னெட் மாடிஃபையர். ஸோ இது வரைக்கும் மாடிஃபையர் யூஸ் பண்ணணுன்னா பெரிய அம்ப்ரெல்லா, பெரிய சாஃப்ட் பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க.
அதை வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்குற மாதிரி இந்த மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளாஷ்லேயோ இல்லை உங்கள் ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூனிட்டில் மாற்றுற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த மேக்மாட் சிஸ்டம். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 16,900 வந்தது. ஆன்லைனில் தான் வாங்கினேன். நான் சொன்ன என்னோடய ஸ்மாலர் பர்ச்சேஸோட ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா 12,000 to 15,000 ரேஞ்சில் இருந்தது. இது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அட் அ ஷாட்டில் இருக்கிற எல்லா ஆக்சசரிஸையும் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேக்மாடை வாங்கினேன். அண்ட் யூடியூப்பில் நான் சொன்ன மாதிரி மேக்மாட் யூஸ் பண்ணாத ஃபோட்டோகிராஃபரே இல்லாத மாதிரி தான் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் மேக்மாட் எப்படி அவங்களோட ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் இதை வாங்காத ஆளுங்களே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா இதோட நம்ம ஊர் லோக்கல் காப்பி வந்து வாங்கியிருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 90% காப்பி அது. அண்ட் இதே அளவுக்கு அதுவும் நல்லா யூஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி அதையாவது வாங்கியிருக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மாடிஃபையர். ஃப்ளாஷ் மாடிஃபையரில் இது வந்து ஸ்பியர் அண்ட் இது வந்து கிரிட்டு. ஸோ வந்து ஃப்ளாஷை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பியர் யூஸ் பண்ணுவாங்க. கட் பண்ணி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. இது பெரிய ஸ்கேலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ வந்து சின்னதாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது போக இதை வந்து ஃப்ளாஷில் மாட்டுறதுக்கான ஒரு யூனிட் இருக்கும். அண்ட் கலர் ஜெல்ஸ் வந்து நிறையா இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கலர் ஜெல்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஒயிட் பேலன்ஸ் அல்லது டெம்பரேச்சர் வந்து ஃப்ளாஷில் வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறது. ஃப்ளாஷ் பார்த்திங்கன்னா நல்ல ஹார்ஷான ஒயிட் லைட், எல்லா டைமும் அந்த ஒயிட் லைட் வந்து சூட்டபிளாக இருக்காது. ஸோ வந்து ஓரளவு இந்த டெம்பரேச்சர் ஜெல்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று க்ரியேட்டிவ் யூஸஸ்க்காக இந்த கலர் ஜெல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மொத்த செட்டையுமே நான் வந்து வாங்கிட்டேன். இதில் ப்ரோ அல்லது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காம்பேக்ட், ஈஸியாக வந்து இதை பேக்குள்ளே நீங்கள் அடைச்சி வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வாங்கினதுக்காவது நான் வந்து ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டேன். இதோட கான்ஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது ஒரு சூப்பரான மார்க்கெட் பண்ண ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லை மார்க்கெட்டிங் ஸ்கேம்னே சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் விற்கும்போது அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்கன்னா அவங்க ஃபோட்டோ சூப்பர் ஆயிரும். எப்போ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினா அவங்க ஃபோட்டோ சூப்பர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கேயே நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி யோசிக்கலாம். இப்போது இந்த ப்ராடக்ட்டை நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இதை வாங்குறதுக்கு முன்னாடி ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இன்ஃபேக்ட் ஃப்ளாஷ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். பட் இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதை வாங்கினாலே பயங்கரமாக ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாஷ் மாடிஃபையர் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஆஃப் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது. ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கேமராவில் ஒரு ட்ரிகர் அல்லது டிரான்ஸ்மிட்டரை நீங்கள் மாட்டணும். அண்ட் உங்கள் ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூனிட்டில் ஒரு ரிசீவர் மாட்டணும். உங்கள் கேமரா வந்து உங்கள் ஃப்ளாஷுக்கு கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஃப்ளாஷை யூஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பெரிய டெக்னிக் இருக்கும்போது ஃபைனலாக அந்த மாடிஃபையர் தான் வந்து இது. ஸோ இதை கற்றுக்காமல் இதை வாங்கி யூஸே இல்லை. இதுதான் எனக்கு வந்து நடந்தது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் ட்ரிகர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் 90% ஆஃப் த டைம் யாராவது உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணால் தான் இதை வந்து நம்மளால யூஸ் பண்ணவே முடியும். அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு ஃப்ளாஷ் வச்சு நீங்கள் எடுக்க முடியாது, ஒரு ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூனிட் வச்சு எடுக்க முடியாது. 2-3 நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2-3 யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதோட 2-3 தேவை. அதாவது 16,000க்கு நான் இன்னொரு 3 நாள் வாங்கினா தான் அந்த ஃபுல் யூஸை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்னால் எடுக்க முடியும். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த மேக்னெட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் எல்லா ஃப்ளாஷுக்குமே இதை வந்து போட முடியாது. ஒரு சில ஃப்ளாஷ் யூனிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவங்க கொடுக்குற அந்த ஃப்ளாஷ் மாடிஃபையர் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் இது எப்படி இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களே வந்து இந்த மாடிஃபையர் கொண்டு வந்ததுக்கப்புறம் சாஃப்ட் பாக்ஸ் வந்து எங்ககிட்ட வாங்கலாம், வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி மேக்மாட் டிஃப்யூசர்ஸ், மேக்மாட் சாஃப்ட் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட் அவங்களே அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி இவங்களே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது மார்க்கெட்டில். 2018-19 வந்து மிரர்லெஸ் கேமராஸ் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சோனியில் மிரர்லெஸ் கேமராஸோட பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து சுப்பீரியர் குவாலிட்டி, அது வரைக்கும் இருந்ததோட குவாலிட்டி வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆச்சு. வீடியோவுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெட்டராக இருந்தது அந்த கேமராவில். இது போக ஐஎஸ்ஓ ஹேண்ட்லிங் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பெட்டராக இருந்தது. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து எடுக்கணும். அண்ட் 2021 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன் கோர்சஸ் நிறையா பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணேன். அதுக்கு வந்து ரெண்ட் பண்ண ஒர்க் அவுட் ஆகாது, என்ன கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ரிசர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ பொறுத்த வரைக்கும் திருப்பி வந்த ஒரு அட்வைஸ் அல்லது கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் கேமராஸ் போகிறது தான். அண்ட் மிரர்லெஸ் கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ரெண்டலுக்கு நிறையா அவைலபிளாக இருந்தது. ஸோ Canon R வந்து நான் ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இன்னொரு சீனியர் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது
அவரோட சோனி மிரர்லெஸ் கேமராவும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக அது அவ்வளோவா பிடிக்கல. என்ன அப்படின்னா, இந்த கேமராவில் வியூ ஃபைண்டர் வந்து டிஜிட்டல் வியூ ஃபைண்டர். ஸோ ஒரிஜினலாக உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பார்க்க முடியாது. செட்டிங்ஸ் எல்லாம் மூலமாக வந்து டிஜிட்டலாக உங்களால் என்ன பார்க்க முடியுதோ அதுதான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால வந்து மிரர்லெஸ் போவேணாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் வீடியோவுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்றனால மிரர்லெஸ் போக வேண்டிய அவசியம் வந்தது. ஸோ இப்போ மிரர்லெஸ் கேமரா வாங்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சோனி போகிற ஐடியாவில் இல்லை. ஏன்னா திருப்பி எல்லாமே ஈகோ சிஸ்டம் எல்லாமே நம்ம மாற்றணும். லென்ஸ்லேருந்து, ஃப்ளாஷ்லேருந்து, பேட்ரிஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே புதுசாக போகணுன்றனால கெனான்லேயே நம்ம வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்து இந்த பர்டிகுலர் கேமரா கெனான் ஆர்பி வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் டிசிஷன்ஸ் இந்த கேமரா வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு சூட்டபிளான கேமரா வாங்க வேண்டியது. வீடியோன்னு எடுத்தால் மிரர்லெஸ் ஆகிடுச்சு. இது போக கெனான் ஈகோ சிஸ்டமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேமரா வந்து டிசைட் பண்ணி வாங்கினேன். அண்ட் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஷியல் டிசிஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமரா தான். அஃபோர்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னோடய பட்ஜெட் ஃபார் கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 2021 வந்து 80,000 கிடைக்கிறனால சுத்தமாக யோசிக்காமல் இந்த கேமரா வாங்கிட்டேன். இதோட மவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட். அதனால் இதுக்குன்னு ஒரு அடாப்டர் வாங்கி என்னோடய ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் லென்ஸஸை வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ரேம் கேமரா 26 MP இருந்தது. முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இதோட எல்சிடி வந்து ஃப்ளிப் ஸ்க்ரீன் எல்சிடி. ISO வந்து 100 to 40,000 வரைக்கும் நீங்கள் போகலாம். ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு பார்த்தீங்கன்னா 5 frames per second தான். பட் வீடியோ வந்து 4K வந்து 30 frames per second வரைக்கும் எடுக்கலாம். அண்ட் 180pயில் வந்து 60 frames per second வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி முன்னாடி வாங்கின லென்ஸ் எல்லாம் இதில் வந்து போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு அடாப்டர் இருக்குது. அந்த அடாப்டரை வாங்கி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RF லென்சஸ்ன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ்டாக லென்ஸ் வருது. இது எல்லாமே ஆனால் காஸ்ட்லியான லென்ஸ். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அல்லது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட காம்பேக்ட் சைஸ் தான். இது போக மிரர்லெஸ்ன்றனால இதோட டெக்னாலஜி அப்கிரேட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் ஓவராலாக பார்த்தீங்கனாலே கேமரா, எல்சிடி எல்லாமே வந்து ஒரு தனி ஸ்பீட் தெரியும். இது போக இதோட அட்வான்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபிக்லாம் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த ஃப்ளிப் ஸ்க்ரீன் வந்து பயங்கரமாக யூஸ் ஆச்சு. இது போக வீடியோ 180p 4K ரெண்டுமே ஈஸியாக எடுக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த யூடியூப் வீடியோ இப்போ நான் வந்து 180pயில் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்த முக்கியமான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆட்டோ ஃபோக்கஸ். கண்டிப்பாக இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதோட லென்சஸ். நான் இன்னும் RF லென்சஸ் வாங்க ஆரம்பிக்கல. பட் ஆஃப்டர் ஒரு 3-4 years பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவுமே ஐ திங்க் மிரர்லெஸ்ஸாக தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மிரர்லெஸ் கேமராஸ்க்கு அதோட பர்டிகுலர் லென்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சின்னது. இப்போ 100% ஒரு பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுன்னா கிட்டத்தட்ட 20%ல் உங்கள் மொத்த கேமரா கியருமே நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபியூச்சரில் வந்துடும். இப்போ இதில் கான்ஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட பேட்டரி தான் நான் ஃபஸ்ட் சொல்லுவேன். நான் என்ன சொன்னேன், ஒரு ஈகோ சிஸ்டம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கேமரா வாங்குறேன், அதோட பேட்டரி வந்து நான் அடுத்த கேமரா வாங்குறதுக்கும் யூஸ் பண்ண முடியும்னா அது வந்து அட்வான்டேஜாக இருக்கும். பட் கெனான் ஆர்பியில் வந்து நான் கொஞ்சம் யோசிக்காமல் வாங்கின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி தான். இதோட பேட்டரி வந்து டிஃப்ரெண்ட். அண்ட் இதோட பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி. லைஃப்னால் ஒரு சார்ஜ் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஷார்ட்ஸ் எடுக்கிறதுன்றது ரொம்ப கம்மி. ஸோ ஒரு சார்ஜ் போட்டோன்னா அதில் வந்து 250 to 400 ஷார்ட்ஸ் தான் நீங்கள் மேக்ஸிமம் எடுக்க முடியும். அண்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாளில் வந்து எனிவேர் பிட்வீன் 2000 to 6000 ஃபோட்டோஸ் வந்து எடுப்பேன், ரொம்ப லாங்கான ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு வந்து சார்ஜே போடாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 6D 5Dலலாம் வந்து மேக்ஸிமம் 2 பேட்டரி தான் தேவைப்படும். இப்போ இதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் 4 பேட்டரி வந்து எனக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக ஷூட் அப்போ சார்ஜ் போட்டுட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து 3 பேட்டரிஸ் வந்து வாங்கிட்டேன். 3 பேட்டரிஸ் வாங்கினாலுமே ஒரு ஈவெண்ட்டில் வந்து பிரேக் இல்லாமல் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேட்டரியை வந்து சார்ஜர் எடுத்து சார்ஜ் போட்டு தான் ஆகணும். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்த மிரர்லெஸ் சீரீஸில் என்ன கேமராஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. கெனானில் அப்போ வந்து மிரர்லெஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து EOS R மட்டும் தான் வந்தது. R8, R10, ஒரு சில க்ராப் சென்சர்ஸ், அப்புறம் RP, R, R6, R5, R3 அண்ட் R1 கூட வரப்போகுது. ஸோ இன்றைக்கி வந்து மிரர்லெஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அடுத்து நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ஃப்ளாஷ். கோடாக்ஸ் வந்து லைட்டிங் சிஸ்டம்ஸ்லேயே வந்து புது ப்ராடக்ட்ஸ் வந்து அப்போ கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. அண்ட் அவங்க வந்து ஃப்ளாஷ் பொறுத்த வரைக்கும் 2 ஃப்ளாஷ் இருந்தது. ஒன்று வந்து விங் சீரீஸில் வந்து 860 அப்படின்னு இருந்தது. இன்னொன்று அப்போ புதுசாக வந்தது V1 ஃப்ளாஷ். ஸோ புதுசாக வந்ததே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி V1 வாங்கினேன். ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் டிசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கோடாக்ஸ் ஃப்ளாஷ் வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. திருப்பி எப்படியாவது இந்த ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் சிஸ்டம் வந்து இன்னும் நம்ம வந்து பர்ஃபெக்ட் பண்ணணும். அந்த மொமெண்ட் வரைக்கும் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும், ஆனால் நான் அவ்வளோவா அதை யூஸ் பண்ணல. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளாஷ் வந்து நான் அப்கிரேட் பண்ணேன். ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் டிசிஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது.
அண்ட் அஃபோர்டபுளாக இருந்தது. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12,000 to 12,500 இருந்தது. இப்போ அதோட காஸ்ட் கொஞ்சம் கூட இருக்குது. அண்ட் இது வந்து அஃபோர்டபுள் ப்ராக்கெட்குள்ளே தான் இருந்தது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ளாஷ் பவர் வந்து கிட்டத்தட்ட 76 வாட்ஸ் இருந்தது. ஸோ கோடாக்ஸ் ஃப்ளாஷஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடில் 860 விங்லேருந்து ஆரம்பிச்சு V1, கோடாக்ஸ் 100 Pro, 200 Pro, 450 Pro, 600 Pro அப்படின்னு வந்து ஃப்ளாஷோட இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த மாடலோட வேரியேஷன் வரும். ஸோ இந்த V860யும் V1 மட்டும்தான் கேமரா மேலே நீங்கள் மாட்டி யூஸ் பண்ண முடியும். 100 Proலேருந்து இருக்கிற எல்லாமே வந்து ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூனிட்ஸ். அதை வந்து ஒன்று ஸ்டாண்டர்டோனா நீங்கள் நிற்க வைக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு போட்டு நிற்க வைக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி. இது ஒரு சிங்கிள் யூனிட் பேட்டரி அண்ட் யூனிவர்ஸில் C கேபிள் யூஸ் பண்ணி இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இதுக்கு அடுத்து இதோட ட்ரிகர் சிஸ்டம். நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேமராவில் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாட்டி ஃப்ளாஷில் ஒரு ரிசீவர் இருந்தால் தான் அந்த ஆஃப் கேமரா நீங்கள் வந்து கம்யூனிகேட்டே பண்ண முடியும். ஸோ இதுக்கு இந்த கேமரா இந்த ஃப்ளாஷ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ட்ரிகர் அல்லது டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ கோடாக்ஸ்லேயே வந்து X1T, X2T அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ரிகர் சிஸ்டம்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஃப்ளாஷ் எல்லாத்துலேயுமே ரிசீவர், கோடாக்ஸோட ரிசீவர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளாஷ் யூனிட்டில் ரிசீவர்னு தனியாக முன்னாடி மாட்டுற மாதிரி மாட்ட தேவையில்லை. இந்த டிரான்ஸ்மிட்டர் அல்லது ட்ரிகர் மட்டுமே போதும். அண்ட் இந்த ஒரு ட்ரிகர் வச்சு நீங்கள் 5 ஃப்ளாஷஸ் வந்து நீங்கள் ரிமோட்டாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதோட ப்ரோஸ் அல்லது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த லாக் ஷூ, ஃப்ளாஷ் வந்து கேமராவில் மாட்டுறதுக்கு அந்த லாக் ஷூ வந்து யூஸ்வலாக கொஞ்சம் டைட்டாகவோ காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். இது கொஞ்சம் சிம்பிள் அண்ட் ஃபார்வர்டாக இருந்தது. நல்ல ஸ்டர்டியான பில்ட் அண்ட் அஃபோர்டபுளான ஃப்ளாஷு. இதோட ஃப்ளாஷ் ட்ரிகரும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ இதோட கான்ஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 2 ஃப்ளாஷ் இருக்குது. அதில் ஒன்று வந்து வேலை செய்யாது. இது என்னென்னா, ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ரெண்டோட கேமராவில் வந்து இந்த ஹாட் ஷூ வந்து மாட்டினேன். அந்த டைமை பார்த்து இதில் ஏதோ ஷார்ட் ஆகி வேலை செய்யலை அப்படின்னோன்னா இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராப்பராக சர்வீஸ் சென்டரே கிடையாது. இதுதான் இதோட ஃபஸ்ட்டு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ரொம்ப அவசியமான விஷயம் அப்படின்றனால இதை தூக்கி போட்டு இன்னொன்று தான் வாங்க வேண்டியது இருந்தது. பட் அஃபோர்டபுள் அப்படின்றனால வந்து மேனேஜபிளாக இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது போக இது ரவுண்ட் ஹெட் அப்படின்றனால இப்போ இந்த மேக் மாடலாம் இதில் வந்து மாட்ட முடியாது. இதுக்கு நீங்கள் மாடிஃபையர் போட்டோம்னா இவங்க தனியாக விற்கிற மாடிஃபையர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மார்க்கெட்டில் இதோட லேட்டஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஃப்ளாஷஸ் வந்து இருக்குது. ட்ரிகர்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. இது போக ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூனிட்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐ சப்ஸ்கிரைப் அப்படின்னு முடிஞ்சால் டைம் இருந்தால் போடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. வேறு யாராவது இந்த வீடியோவை பார்த்தா இந்த கமெண்ட் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து ப்ராடக்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர், நான் ஆல்ரெடி வந்து கோடாக்ஸோட இந்த ட்ரிகர் வந்துச்சுன்னு சொன்னேன். இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான முக்கியமான பர்ச்சேஸ். இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் இருந்தது X1T அப்படின்னு. நான் வாங்கினது X2T. அதை விட இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ நான் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு ஃப்ளாஷ் வந்து யூஸ் பண்ணேன் அண்ட் ஆஃப் கேமரா போர்ட்ரேட்ஸ் வந்து ஓரளவு எடுத்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபியில் லைட்டிங்க்கு வந்து ஃப்ளாஷ் வந்து ரொம்ப தேவைப்பட ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு சில இடத்துலலாம் லைட் கம்மியாக இருக்குது, ஒரு சில லைட் வேலை செய்யலை அப்படின்னா ஆஃப் கேமரா சிஸ்டம் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி அந்த லைட் இருக்கிற மாதிரி அந்த ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபியில் வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஃப்ளாஷோட பவர் அண்ட் இன்டென்சிட்டி வந்து ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூனிட்ஸ் நிறையா இருக்கும், அது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸில் ஒரு ட்ரிகர் வந்து தேவைப்படுது. அதுதான் இந்த X2T வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 3 to 4 தான். இதுக்கு முன்னாடி நான் வாங்கின ட்ரிகர் வந்து ரொம்ப சீப்பான ட்ரிகர்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரெலவெண்ட்டாக இது வந்து எல்லா கோடாக்ஸ் ஃப்ளாஷ்க்கும் யூனிவர்ஸலாக யூஸ் பண்ணலாம். அட் அ டைம் வந்து 5 ஃப்ளாஷஸ் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணலாம். இது ரன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி AA பேட்ரி தான். ஆனால் 2 பேட்ரி வந்து நீங்கள் இந்த மாதிரி டியூரசெல் பிராண்டில் போட்டிங்க அப்படின்னா பல ஷூட்டுக்கு வரும். ஆனால் ஆல்ரெடி வந்து ரீசார்ஜபிள் பேட்ரிஸ் நிறையா வாங்கியிருக்கனால அதே வந்து இதில் யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இதோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப லைட் வெயிட். இந்த கேமராவில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா வந்து வெயிட் ஒன்றும் பெருசாக தெரியாது. அண்ட் ஃப்ளாஷை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால ஃப்ளாஷோட வெயிட் வந்து பயங்கரமாக கம்மியாகிடும். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து புதுசாக வந்து ஃப்ளாஷை வந்து பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 20 minutes ஒரு டியூட்டோரியல் பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை பண்ணிடலாம்.
இதோட கான்ஸ் அல்லது மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீசார்ஜபிள் பேட்டரி தான். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் வந்து அந்த பேட்டரி மாற்றிட்டு இருக்கணும், இல்லை ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் இது பார்த்தீங்கன்னா இது வந்து டச் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ட்ரிகர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதோட அப்கிரேடட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ரோன்னு ஒன்று வந்தது. அப்கிரேட்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ அடுத்த என்னோடய லிஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி ஒரு ட்ரைபாட் தான். நான் சொன்ன ஒரு கேர்லெஸ்னஸ்னால அந்த ட்ரைபாட் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதை அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி இந்த பென்ட்ரோ ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 years வந்துச்சு. நான் 2021 தான் வந்து இந்த அடுத்த ட்ரைபாட் வாங்கினேன். இந்த ட்ரைபாடோட பிராண்ட் பேர் பார்த்தீங்கன்னா மேன்ஃப்ரோட்டோ. அண்ட் அந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து ஃபில்ம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரைபாட் வாங்குறதுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலான டிசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அரவுண்ட் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரைபாட் வந்து கியர்ட் ஹெட் தான் யூஸ் பண்ணாங்க. நான் அது வரைக்கும் பால் ஹெட் யூஸ் பண்ணேன். பால் ஹெட் யூஸ் பண்ணும்போது என்னென்னா யூனிவர்சலாக நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் செட் பண்ண முடியும். ஸோ அது வந்து எல்லா ஆங்கிள்லையும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். இதே வந்து கியர்ட் ஹெட் போனீங்க அப்படின்னா 2-3 ஆக்சஸில் நீங்கள் வந்து உங்கள் பொசிஷனை வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ணலாம். ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி இதுக்கெலாம் வந்து எங்கே உங்கள் லைன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணுமோ, மூவி மேக்கிங் இந்த மாதிரி இடத்துல வந்து கியர்ட் ஹெட் ட்ரைபாட்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ட்ரைபாடோட பேர் பார்த்திங்கன்னா மேன்ஃப்ரோட்டோ 290 எக்ஸ்ட்ரா தான். ஸோ இந்த ட்ரைபாட் வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11,500 அண்ட் இதை வந்து எல்எஸ் ரோடில் ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்க்க வேண்டியது இதோட ஹெட் வந்து கியர்ட் ஹெட். நான் சொன்ன மாதிரி யூஸ்வலான பர்பஸ்க்கு வந்து பால் ஹெட் வந்து சூட்டபுளாக இருக்கும். பட் ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இந்த கியர்ட் ஹெட் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ ட்ரைபாடில் நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வெயிட்டு. இது போக அது எவ்வளோ தூரம் ஹைட் வருது அப்படின்றது பார்க்கணும். இதோட மேக்ஸிமம் ஹைட் பார்த்திங்கன்னா 160-165 சென்டிமீட்டர்ஸ். இதோட வெயிட் வந்து அரௌண்ட் 2 kgs வருது. கொஞ்சம் ஹெவி தான். ஹெவியாக இருக்கிறனால தூக்குறது வந்து ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கேற்றாப்பில் சூட்டபுளாக பேக் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். இதோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு ஸ்டர்டியான பில்ட், நல்ல ஸ்ட்ராங்கான ட்ரைபாட். அவ்வளோ ஈஸியாலாம் அது சாஞ்சிற வாய்ப்பே இல்லை. அண்ட் இது போக ப்ரெசிஷனான நீங்கள் வந்து லெவல் வந்து செட் பண்ணலாம். ஸோ உங்கள் லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு ரொம்ப ப்ரெசிஷனில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இதோட கான்ஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட வெயிட் தான். இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறனால தூக்குறது வந்து கஷ்டம். அண்ட் ஆடடாக ஒரு டிஸ்அட்வான்டேஜாக என்னென்னா, இதோட வர்ற பேக் வந்து அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பவுச் மாதிரி தான் வந்தது. இதுக்குன்னு தனியாக பேடடாக நீங்கள் ஒரு ப்ராப்பர் பேக் வாங்கினீங்கன்னா தான் இதை வந்து தூக்க முடியும். ஸ்பேர் பார்ட்ஸுன்னு வந்து நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது ஆச்சுன்னா இதை பண்ணுறதுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ இந்த ட்ரைபாட் பொறுத்த வரைக்குமே இது வந்து என்னோடய 2வது ட்ரைபாட் தான். அன்லக்கிலி என்னென்னா, இந்த ட்ரைபாட் வந்து ஒரு ஷூட்டுக்கு நடுவில் நாங்கள் வந்து 2 வீலரில் போயிட்டுருக்கும்போது 2 வீலரில் சைடில் வச்சு எடுத்துகிட்டு போனேன். பை சான்ஸ் அது வந்து கீழே விழுந்து பின்னாடி இருக்க லாரி வந்து ஒன்று அதில் ஏற்றிடுச்சு. சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து உடஞ்சாலும் சரி தொலைஞ்சாலும் சரி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஷூட்டுக்கு லக்கிலி இது வந்து ரெண்ட்டுக்கு கிடச்சிது. அது முடிச்சுட்டு திருப்பி வந்து செகண்டாக அந்த ட்ரைபாட் வாங்க தான். ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கேமரா யூஸ் பண்ணேன். இது பேர் டூயட் சிஸ்டம். என்னென்னா, ஒரு கேமராவில் ஓரளவு வைடான ஒரு ஃபோக்கல் லென்த்தும், ஆப்போசிட் சைடில் ஓரளவு டெலிஃபோட்டோவில் ஒரு ஃபோக்கல் லென்த்தும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு எல்லா மொமெண்ட்ஸும் போர்ட்ரேட்ஸும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இப்போது கேமரா, இந்த 2 கேமரா நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கேமராவோட வந்த ஸ்ட்ராப்பில் 2 சைட் போட்டுட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து மேனேஜபிளாக இருந்தாலும் ஓவர் டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஷோல்டரில் வந்து ஒரு தனி ஸ்ட்ரெஸ்ஸை தான் காட்டும். ஹோல்ட் ஃபாஸ்ட் மணி மேக்கர் அப்படின்னு ஒரு கேமரா ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பேசிக்லி உங்கள் கேமராவோட வெயிட்டை வந்து த்ரூ அவுட் த பாடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா ஸ்ட்ராப். பட் அது அப்போது சர்ச் பண்ணும்போதே வந்து 40-45,000 காமிச்சிது. ஸோ ஜஸ்டிஃபையபிளாகவே இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ ரீசெண்டாக வந்து 2021 வந்து நான் டிஸ்கவர் பண்ண ஒரு பிராண்ட் வந்து கோல்டன் ஆரோ. இதில் வந்து அதே கேமரா ஸ்ட்ராப் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருந்தது அண்ட் லெதர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேமரா ஸ்ட்ராப் தான் நான் அடுத்து வாங்கின ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து காஸ்ட்லி தான். இதோட காஸ்ட் வந்து 8,500 என்னமோ. பர்டிகுலர் டைமில் டிஸ்கவுண்ட்டில் வந்து 7,500 போக வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் இது ஏன் காஸ்ட்லினா, நீங்கள் ஏன்ட்டே வந்து நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இது எவ்வளோன்னு கேட்டுட்டு அவங்களோட வெல்க்ரோ ஸ்ட்ராப்பை வந்து காமிச்சிட்டு போவாங்க. இது பாருங்கள், இது ஆஃப்டர் ஆல் வந்து 700 rupees தான், இது வந்து 1,500 rupees தான், நீங்கள் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம் இது. ஸோ அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபோர்டபுள் ப்ராக்கெட் கூட தான் இருக்குது.
பட் வந்து இது ஒரு ஜஸ்டிஃபைபிளான பையா என்னன்னு வந்து வாங்கும்போது என்னால் சொல்ல முடியல. ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து லெதர் மேக்கு அண்ட் 2 to 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது போக பிராண்டோட பேர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராப்பில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பின்னாடி வந்து ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தா நான் வந்து ஒரு 6 to 7 months யூஸே பண்ணல. போட்டு பார்க்கும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஷர்ட்லாம் வந்து ரொம்ப சிக்குச்சு அப்படின்னு சொல்லி நான் போடவே இல்லை. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இதை வாங்கினதுக்காவது போடணும் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுத்து யூஸ் பண்ணேன். ஸோ இதோட ப்ளஸ் அல்லது ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேமராவோட வெயிட்டை வந்து ஷோல்டரில் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. அது வந்து பேக்லேயும் ஓரளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனால ரொம்ப இழுக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஹார்னஸ் வந்து போட்டதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து பார்த்து இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஒரு தனி லுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஹார்னஸ் யூஸ் பண்ணனால வந்துச்சு. இது போக இது வரைக்கும் நான் என் பிராண்ட் நேம் வந்து யாராவது கேட்டால் மட்டும் தான் சொல்லுவேன். இதை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் பிராண்ட் நேம் பின்னாடியே இருந்தனால ஈஸியாக எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் பிராண்ட் நேம் அப்படின்னு வந்து கேட்காமலே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. கான்ஸ் அல்லது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. மெயினாக ஷர்ட்லேயும் இல்லை டிஷர்ட் நம்ம போடும்போது இந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் ஸ்டக்காக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ இது ஓரளவு ரீசெண்டாக வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ மார்க்கெட்டில் இன்னும் இருக்குது. அண்ட் டபுள் ஸ்ட்ராப் தான் நான் யூஸ் பண்ணுறது. டபுள் ஸ்ட்ராப்பாக இல்லாமல் சிங்கிள் ஸ்ட்ராப்பும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேன்கார்டில் வந்து இந்த ட்ராலி கேமரா பேக் தான். இது வந்து நம்ம தங்க குடத்தோட ஒரு அப்கிரேட். ஸோ நான் சொல்லியிருந்தேன் அந்த கேமரா பேக்கில் நிறையா வந்து நம்ம அடைச்சி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ ஒரு பேக்டான ஷூட் நான் எடுத்துகிட்டு போகிறேன், லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த பேக்கை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 kg இருக்கும். பஸ் ஏறுறது, ட்ரெயின் ஏறுறது, ஆட்டோ ஏறுறது, இல்லை எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம பேக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஷூட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா அந்த லென்ஸ் பேக் அல்லது நம்ம கேமரா பேக் வந்து எடுத்துகிட்டு தான் போகணும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து அடி வாங்கினது ஜாஸ்தியாக பார்த்திங்கன்னா நம்ம முதுகு தான். லாங் டேர்மாக சஸ்டைனபிளாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டாமினா அண்ட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதில் ஒரு முக்கியமாக வந்து டிஃபிகல்ட் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா பேக் தூக்குறது தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம வந்து பண்ண வேணாம், ஒரு ட்ராலி பேக் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேக் அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த பேக்கோட பேர் பார்த்திங்கன்னா வேன்கார்ட் VEO Select 55BT. ஸோ இந்த பேக் வாங்குறதுக்கான இன்ஃப்ளூயன்ஷியல் டிசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வெயிட்டை வந்து பேக்லேருந்து இறக்கி நம்ம வந்து ட்ராலி இழுத்துட்டு போகிற மாதிரி மாற்றணும். இல்லை மேக்ஸிமம் சூட் கேஸ் மாதிரி தூக்குற மாதிரி, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு லைட்டாக தூக்கி வைக்கிற மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இது போக தேவைப்பட்டால் பேக் பேக்காகவும் யூஸ் பண்ணுற ஆப்ஷனும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் இந்த பர்டிகுலர் மாடலை செலக்ட் பண்ணதுக்கு. டிசைன் ஃபார் சேஃப்டி, அதாவது கேமரா பேக் வந்து நான் சொன்ன முக்கியமான விஷயம் வந்து சேஃப்டிக்கு டிசைன் பண்ணுறது தான். இந்த மாடலில் வந்து டிசைன் வந்து சேஃப்டி ஓரியன்டாக நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் இருந்தது. இந்த பேக்கோட காஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக காஸ்ட்லி தான். இதுக்கு முன்னாடி நான் மேக்ஸிமம் ஒரு பேக் நான் கொடுத்துருக்க காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 to 3500 தான். இந்த பேக்கோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 19,000. இந்த காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சிவ் தான் அஃபோர்டபிலிட்டிக்கு. பட் இது வந்து கண்டிப்பாக 7 to 10 இயர்ஸ்க்கு ஒன் டைம் பர்ச்சேஸாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது ஆக்சுவலி வெரி அஃபோர்டபுள் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நமக்கு ரெலவெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ட்ராலி பேக். ட்ராலி பேக்காக இருந்தாலும் ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஜீலியட் பேக் அப்படின்றது அது வந்து தங்க குடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா அந்த பேக்கோட டெப்த் வந்து ஜாஸ்தி. ஒரு லென்ஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குன்னா நான் அது வந்து சைடில் மட்டும் இல்லை, தேவைப்பட்டால் நேராக வச்சா கூட அது வந்து அந்த டெப்த் தாங்குச்சு. இந்த பேக்கில் வந்து ட்ராலி இருக்கிறனால அந்த ட்ராலியோட ஸ்ட்ரக்சரும் வந்து பேக்கோட டெப்த்துக்குள்ளே தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால என்னாச்சு, ஓவரால் பேக்கோட டெப்த்து வந்து கம்மியாயிடுச்சு. இது போக ஸ்ட்ராப்பும் வந்து பின்னாடி வச்சுருக்கனால அவங்களால வந்து வெளியில் அந்த ட்ராலி எடுத்துகிட்டு வர முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளார இருக்க டெப்த்து வந்து பேசிக்காக கம்மியாயிடுச்சு. டெப்த்து கம்மியாக இருக்கனால என்ன கேட்டால் ஜீலியட் பேக்கோட இது கொஞ்சம் கரெக்டாக தான் என்னால் கியர் வைக்க முடியும். அந்த அளவுக்கு இதில் கியர் வைக்க முடியல. ஸோ சஃபிஷியண்ட்டாக இருந்தது. பட் இது போக எக்ஸ்ட்ரா நான் ஒரு கியர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட். இதுக்குள்ளே சேஃப்டி டிசைன் பேஸ் பண்ணி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிப் வந்து இருக்கிறனால கண்டிப்பாக பேக் வந்து பை மிஸ்டேக் ஓப்பன் பண்ணால் கூட எதுவுமே வெளியே வந்து விழுகாது. அதுக்கடுத்து லேப்டாப் ஸ்லீவும் இதுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஸோ லேப்டாப் வச்சுட்டு நம்ம இந்த பேக் ஓப்பன் பண்ணால் உடனே வெளியில் வந்து விழக்கூடாதுன்னு சொல்லி இந்த 2 லாக்கும் வச்சுருக்காங்க. கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 கேமராஸ் வந்து கண்டிப்பாக வைக்கலாம். அண்ட் 3 to 4 லென்சஸ் வைக்கலாம். இது போக ஒரு ஃப்ளாஷ் அண்ட் கேமரா ஆக்சசரிஸ் வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிடலாம். இது போக நிறையா டெடிக்கேட்டடாக வந்து ஸ்லாட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லேப்டாப் ஸ்லீவ் இருக்குது. இது போக வெளியிலையும்
ஒரு ஒரு செட் ஆஃப் ஜிப்ஸ் இருக்குது. இதோட ப்ரோஸ் அல்லது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ராலி தான். ஸோ இந்த கேமரா பேக் வந்ததுக்கப்புறம் நான் கேமரா ஸ்ட்ராப் வந்து ஒரே ஒரு தடவை மழைனால வந்து அந்த பேக் ஸ்ட்ராப் வந்து போட்டேன். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து ட்ராலியாக இழுத்துட்டு போகிறது தான் ஈஸியாக இருக்குது. பேக் பேக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கண்டிப்பாக நல்ல டியூரபிள் அண்ட் குவாலிட்டியான பேக்கு. உள்ளே இருக்க கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ரிமூவபிள் தான் அண்ட் கண்டிப்பாக நமக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் தான் இருக்கும். இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து ஒரு பேக் வாங்குகிறேன் அப்படின்னு வந்து நினைக்கும் போதே கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அண்ட் கண்டிப்பாக யாராவது இந்த பேக் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 18,000 சொல்லும்போது 18,000 ஒரு பேக் அவசியமா அப்படின்னு தான் வந்து யோசிக்கிறாங்க. நான் சொன்னேன் டெப்த் வந்து கம்மியாகிடுச்சு, அதனால கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கியர் எடுத்து வைக்கலாம் அப்படின்னா ஈஸியாலாம் அதில் வச்சிட முடியாது. அண்ட் லேப்டாப் ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக உள்ளே வச்சுருக்கனால கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இதுக்கு அப்கிரேடுன்னு இல்லை, இந்த மாடல் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்ட்ராப் இல்லாமல் இந்த ட்ராலி வந்து வெளியே வர்ற மாதிரி டெப்த் நிறையா இருக்கிற மாதிரி இதே அடுத்த மாடல் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கேமரா பேக் பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லோவோ ப்ரோ, வேங்கார்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. லோ அண்ட் கேமரா பேக்ஸ் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வாங்குங்க. அதோட பேடிங் அண்ட் grip வந்து சாலிடாக இருந்தால் வாங்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்த பர்ச்சேஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேமரா பேக் தான். எனக்கு ஒன்ஸ் இன் அ வைல் வந்து கொஞ்சம் ஸ்மாலர் ஷூட்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்கிடெக்சர் ஷூட்ஸ் இல்லை ஸ்மால் ஈவெண்ட் ஷூட்ஸ் இல்லை போர்ட்ரேட் ஷூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பேக்கோட கெப்பாசிட்டி வந்து தேவைப்படாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மிட் லெவல் இல்லை ஸ்மாலர் பேக் வேணும் அப்படின்றதுக்காக இந்த பேக் சூஸ் பண்ணும். ஸோ இந்த பேக்கோட பேர் பார்த்தீங்கன்னா வெஸ்பா ஆஸ்பயர் 41. இன்ஃப்ளூயன்ஷியல் டிசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்மாலர் பேக் தேவைப்பட்டுச்சு. 1 to 2 கேமராஸ் இருந்தால் போதும், நல்ல டிசைன் வேணும் அண்ட் பிராண்டட் பேக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. காஸ்ட் அண்ட் அஃபோர்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போது லோக்கல் பிராண்ட்ஸோட காஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் பேக்கு பார்த்தீங்கன்னா ஈஸிலி பிட்வீன் 700 to 2000 நீங்கள் வந்து இந்த கேமரா பேக் வாங்கிடலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ இதோட கலர், பிராண்ட் அண்ட் இந்த டிசைனுக்காக ஒரு 2000 எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு 3700க்கு இந்த பேக் வாங்கினேன். நான் முன்னாடியே வந்து கேமரா பேக் வாங்கணும்னு நினைக்கும்போது லோவோ ப்ரோ பிராண்டில் ப்ரோ டாக்டிக் அப்படின்னு ஒரு கேமரா பேக் பார்த்தேன். அதோட மெயின் டிசைன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுற அந்த சைடு இருக்குல்ல, அது வந்து இன்சைடாக இருக்குது. ஸோ இதுதான் அவுட்டர் சைடு. இது நான் போட்டேன் அப்படின்னா இந்த இன்னர் ஓப்பனிங் சைடு வந்து என்னோடய முதுக்குள்ளே தான் இருக்கும், இந்த சைடு தான் இருக்கும். கியர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேமரா, 2 லென்சஸ் ப்ளஸ் ஒரு ஃப்ளாஷ் வந்து கம்ஃபர்டபுளாக வைக்கலாம். இது போக ஃப்ளாஷ் ஆக்சசரிஸ் எல்லாமே இந்த பேக்கில் வைக்கலாம். இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்ன அப்படின்னா மேலே உள்ள இந்த பவுச் கண்டிப்பாக எல்லா சைடையும் பேடடாக இருந்தது. ஸோ இது கீழே விழுந்தால் அவ்வளோ ஈஸியாக வந்து உள்ளே வந்து எதுவும் டேமேஜ் ஆகிடாது. ஸோ இதோட ப்ரோ அண்ட் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டியும் டிசைனும் தான். டிசைன் வந்து நான் சொன்ன மாதிரி உள்ளார இருக்கிறனால கண்டிப்பாக இது வெரி சேஃப். அண்ட் மேலே இந்த எக்ஸ்ட்ரா பவுச் வச்சுருக்கனால கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் சார்ஜ் இதெல்லாம் கூட நீங்கள் இந்த பேக்கில் ஈஸியாக அகாமடேட் பண்ணி போயிடலாம். இதில் கான்ஸ் அல்லது மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இது வந்து என்னை மாதிரி ஹைட்டாக இருக்கிற ஆள் வந்து கொஞ்சம் இதை மாட்டினோம் அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்கூல் பேக் எடுத்து நம்ம மாட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டிக்கு நிறைய பேக் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட என்னோடய கம்ப்ளீட் பர்ச்சேசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அண்ட் இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 lakhs வந்திருக்கு. இதில் வந்து வேஸ்ட்டான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60 to 65,000 வந்து வேஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் டேமேஜான ப்ராடக்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாத விஷயம். இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40,000 வந்துருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு 3 lessons நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக உங்களோட கேமரா இல்லை கேமரா கியர் வாங்குறீங்க அப்படின்றதுல நீங்கள் கிளியர் ஆகும். நீங்கள் பிகினராக இல்லை வந்து என்தூசியஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்ச்சேஸ் வந்து அதுக்கேற்றாப்புல மாறும். நீங்கள் வந்து ஹாபியிஸ்ட்டாக இருக்க விரும்புகிறீங்களா இல்லை வந்து ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னோடய பர்ச்சேஸில் இதோட ப்ரைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்து நான் வாங்கினது வந்து சினிமேட்டிக் வீடியோ மேக்கிங். ஆனால் அந்த சினிமேட்டிக்ன்ற வேர்டே வந்து எடிட்டிங்கில் தான் ஆட் ஆகுது. ஸோ நான் இந்த கோப்ரோ வந்து பை சான்ஸ் வந்து ஹையர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து ஏதாவது ப்ரொஃபஷனல் யூஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேமரா வாங்கினா எனக்கு அந்த ஸ்கில் வரும் அப்படின்றதுக்கும் இந்த பர்டிகுலர் கேமரா வாங்கினா தான் எனக்கு இந்த ஸ்கில் வரும்னு சொல்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு ப்ராடக்டை வந்து நல்லா விற்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் பெட்டராக விற்கும். ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஸ்கேம்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்மாட். ஸோ மேக்மாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் லோன் ப்ராடக்ட் கிடையாது.
அண்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்கில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணணும். ஸோ மேக்மாட் ஆனால் மார்க்கெட் பண்ணும்போது அவங்க என்ன மார்க்கெட் பண்ணாங்க அப்படின்னா, மேக்மாடை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வேறு லெவல் ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் அவங்க வந்து அதை மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்பி வாங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து லேர்னிங் கர்வ் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்குறது கண்டிப்பாக பெட்டர். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கணும் இல்லை அதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக சாலிடாக ரிசர்ச் பண்ணி அந்த பொருளே வாங்காமல் அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னோட பர்ச்சேஸில் இந்த ட்ரோன் வந்து அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ட்ரோனோட அட்ராக்ஷன் என்னன்னு புரிஞ்சும் நான் வந்து அந்த ஒரு வர்த்வைலாக இருக்கிற ட்ரோனை வாங்காமல் ஒரு ஷார்ட்கட்டாக சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ட்ரோன் வாங்கினது பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு வந்து யூஸே ஆகலை. ஸோ இஃப் யூ கிளியர் அபவுட் சம்திங்னா அந்த விஷயத்துக்கு பை சான்ஸ் ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னா அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஃபைனலி நான் சொன்ன மாதிரி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 gears வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு 2 வந்து நான் வந்து வாங்கிட்டேன். அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூடியூப் வீடியோலாம் பண்ணும்போது டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து என்னால் வந்து பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுக்கு கோப்ரோ அல்லது இந்த ஆஸ்மோ பாக்கெட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீட்லலாம் நம்ம போகும்போது நம்ம மேலே அட்டாச் பண்ணிட்டு வீடியோஸ் இன்னும் பெட்டராக எடுக்கணும், உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் நல்லா காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹோல் செட் ஆஃப் கோப்ரோ அண்ட் ஆஸ்மோ பாக்கெட் ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கேன். ரெண்டாவது எனக்கு மோஸ்ட் பிடிச்ச பர்ச்சேஸ் அண்ட் ரொம்ப வர்த்வைலான பர்ச்சேஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து இந்த ஹோலி லேண்ட் லார்க் M2 வயர்லெஸ் மைக். அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அகைன் நான் வீடியோஸ் வந்து பெட்டராக பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அவுட்டோர் போய் மூவ் பண்ணணும். அது மூவ் பண்ணுறதுக்கு ஒயர் மைக் மாட்டியிருந்தால் ஒத்து வராது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது போயா M. அண்ட் இதை வாங்கும்போது ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து 16,000 to 17,000 இருந்தது. ஆஃபரில் 13,000 வந்தது. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு அவசியமான பொருள் அப்படின்றனால வந்து வாங்கிட்டேன். ஒரு கேமரா கியர் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதை எப்படி அந்த பேசிக்ஸ் புரியாமல் இருக்கிறது தான். அண்ட் அதுக்குன்னே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் கேமரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக யூஸ் ஆகும்.